ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல். இப்ப நம்ம பார்க்க போறது பிதுர் தோஷத்தை பத்தி. பிதுர் அப்படின்னா பித்ரு தோஷம்னு சொல்லுவாங்க. பிதுர் பித்ரு இது வடமொழியில தந்தையை குறிக்கிற ஒரு சொல். அப்ப தந்தை வழியில வர தோஷத்தை குறிக்கிறது தான் பிதுர் தோஷம். இப்போ தந்தைன்னா தந்தையே தான் பண்ணியிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. தந்தையோட அப்பா, அதாவது தாத்தா, கொள்ளு தாத்தா, அப்புறம் பாட்டன் பூட்டன் அப்படின்னு போயிட்டுருக்கும். அந்த பரம்பரையில் வரிசையாக போயிட்டே இருக்கும். அப்போ அதில் யாராவது ஒருத்தர் எங்கேயாவது தப்புகள் பண்ணியிருந்தா, தவறுகள் பண்ணியிருந்தா, அது அந்த பரம்பரையில் பிறக்கக்கூடிய வாரிசுகளில் பலகீனமான ஆத்மாக்கள் வரும்போது அது வெகுவாக பாதிக்கும். சரி, ஒருத்தருடைய சார்ட்டில் பித்ரு தோஷத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சுலபமானது. சூரியன் சனியால் பாதிக்கப்பட்டிருந்தா பித்ரு தோஷம். அப்போ இந்த சூரியன் தகப்பன்காரகனாக போற்றப்பட்ட கிரகம். ஏன்னா கிரகங்களில் மொத்தம் 9 கிரகங்களில் 2 ராகுகேது, மற்ற 7 கிரகங்களில் இருக்கிற சந்திரன், சூரியன், சந்திரன். இந்த சூரியன் தந்தையாக சொல்லப்படுது. சந்திரன் மாதுர் கிரகம், அதாவது அம்மா கிரகமாக சொல்லப்படுது. அப்போ இந்த சூரியன் சனியால் பாதிக்கப்பட்டதுன்னா அது பித்ரு தோஷம். சனி சூரியன் ஒன்றா இருந்தாலோ, அல்லது சனி தன்னுடைய விசேஷ பார்வையால், அதாவது 3-10 அந்த விசேஷ பார்வையால் சூரியனை பார்த்தா கடுமையான தோஷம் விளையும். சமசப்தம பார்வைன்னு ஒன்று இருக்கு. எல்லா கிரகத்துக்கும் பொதுவான பார்வை 7. அப்போ 7ஆம் பார்வையா சனி சூரியனை பார்த்தா சூரியனும் சனியை பதிலுக்கு பார்க்கும். அப்ப அந்த மாதிரி சமசப்தம பார்வை இருந்தால் அதுக்கு கொஞ்சம் வீரியம் குறைவு. தோஷத்துக்கு தோஷம் இருக்கு, ஆனால் வீரியம் குறைவு. அப்ப கடுமையான தோஷத்தை நம்ம உதாரணமா எங்க பார்க்கலாம் அப்படின்னா, ராமாயணத்துல வர கதாபாத்திரம் ராமருக்கு பார்க்கலாம். அந்த பித்ரு தோஷத்தை கடுமையை நீங்க பார்க்கலாம். ஏன்னா அன்பான மகன் தசரத சக்கரவர்த்திக்கு இருந்தாலும் அந்த மகனுக்கு மகுடம் சூட்ட முடியல. முடிசூட்டு விழா நடக்கிறதுக்கு எல்லாம் தயாராகும்போது எப்பயோ தந்தை கொடுத்த ஒரு வரத்தால ராமன் காட்டுக்கே போயிடுறாரு. அது மட்டும் இல்ல, ராமர் பல துன்பங்களையும் அனுபவிக்கிறார். கடைசியா தன்னுடைய தகப்பன் தசரத சக்கரவர்த்திக்கு இறுதி சடங்குகளை கூட அவரால் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. தம்பிதான் பண்றார். அப்ப இவ்வளவு கடுமையான தோஷங்களை எது உருவாக்க முடியும்னா பித்ரு தோஷம் உருவாக்க முடியும். அப்ப இந்த பித்ரு தோஷத்துக்கு செல்வ நிலை உயர்றது கஷ்டமா இருக்கும், சாதிக்கிறது கஷ்டமா இருக்கும், தன்னுடைய கனவுகளை நிறைவேற்றிக்கிறது கஷ்டமா இருக்கும். எல்லா வேலைகளிலும் ஏதாவது ஒரு குறைபாடு, அதை முழுமைப்படுத்த முடியாத ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அந்த பித்ரு தோஷம் உள்ளவங்களுக்கு. சரி, இந்த பித்ரு தோஷம் செல்வ நிலையையும் அல்லது வாழ்க்கை முன்னேற்றத்தையும் மற்ற விஷயங்களை மட்டும்தான் பாதிக்குமா, வேற எதுவும் இல்லைல்ல அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இருக்கு. இப்போ ஒரு லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன் சனி இருக்குன்னு வச்சுக்கோ. சனி இருந்தாலே கல்யாணம் ஆகிறது தாமதமாகும் அப்படின்ற ஒரு பொருள் வந்துடுது. சூரியனும் கூட போய் சேர்ந்துருச்சுன்னா பித்ரு தோஷத்தோட விளைவால கல்யாணம் நடக்கிறதே கேள்விக்குறியா இருக்கும். அதே மாதிரி பூர்வ புண்ணியத்துல போய் இருந்ததுன்னா, அதே சூரியன் சனி பூர்வ புண்ணியத்துல போய் இருந்ததுன்னா குழந்தை பிறக்கிறது கேள்விக்குறியாயிடும். 4ஆம் இடத்துல இருந்ததுன்னா உங்களுடைய சுகக்கேடு உங்களுக்கு ஏற்படலாம், அல்லது உங்க தாய்க்கு பிரச்சனை வரலாம் அந்த தோஷத்தினால. 3ஆம் இடத்துல இருந்ததுன்னா அது இளைய சகோதரன் பக்கம் மாறிடும். 11ஆம் இடமா இருந்தா உங்க லாபம் கெட்டு போகலாம், அல்லது மூத்த சகோதரத்துடைய வாழ்க்கையில கோளாறு ஏற்படலாம். இப்படி இருக்கிற இடத்துக்கு தகுந்தாப்புல 9ஆம் இடத்துலயே அந்த பித்ரு தோஷம் இருக்குங்க அப்படின்னா அப்பாவுக்கு ஆகாதவனா மாறிடலாம், அல்லது மகனுக்கு ஆகாத அப்பா மாறிடுவார். ஸோ 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருந்தாலே பிரச்சனை வரும். பித்ரு தோஷம் ஏற்பட்டதுன்னா தந்தை மகன் ஒன்றா இருக்க முடியாது. அப்படி ஒன்னா இருந்தாலும் சண்டைகள் நிறைய ஏற்படும். தந்தைக்கும் மகனுக்கும் பித்ரு தோஷம் இருந்ததுன்னா யாராவது ஒருத்தர் தான் அதுல சிறப்பா இருக்க முடியும், இன்னொருத்தர் சிறப்பா இருக்க முடியாது. வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் டவுனா இருப்பாங்க, ஒருத்தர் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பித்ரு தோஷத்தில் ஏற்படும். இல்லை இள வயதில் தந்தையை இழக்கக்கூடிய சூழல், தகப்பன் இல்லாத பிள்ளைன்ற பேரை வாங்கக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம் சில பேர். ஸோ அந்த பித்ரு தோஷம் வந்து அவ்வளோ கடுமையானது. இந்த தோஷத்துக்கு ஆண் பெண்ற பேதமே கிடையாது. ஸோ இந்த பித்ரு தோஷத்துக்கு வந்து இருக்கு, சரி ஒருத்தருக்கு குழந்தை இல்லை, இல்லை ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலை, இல்லை ஒருத்தருக்கு சரியான தொழில் அமையலை, இப்படி பல்வேறு வகையில் இந்த தோஷங்கள் பாதிக்கும். இந்த தோஷங்களுக்கு பெரிய பரிகார தீர்வாக இருக்கிறது ராமேஸ்வரம். ஏன்னா ராமேஸ்வரத்தில் தான் தந்தைக்கு வந்து தனியாக வந்து ராமர் வந்து திதி கொடுத்ததா புராணங்களில் உள்ள ஐதீகம். ஸோ அங்கே இருக்கிற அந்த தீர்த்த கிணறுகள், அந்த தீர்த்த கிணறுகளில் உள்ள தண்ணி எடுத்து குடித்து அங்கே தர்ப்பணம் கொடுத்தா இந்த பித்ரு தோஷம் நீங்குது அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. சரி, பித்ரு தோஷன்றது தந்தை இல்லாதவங்க தீர்த்துக்க முடியும், தந்தை உள்ளவங்க என்ன பண்ணுறதுன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு பதிலாக திருப்பந்துருத்தின்ற ஸ்தலம் இருக்கு. இந்த திருப்பந்துருத்தின்றது வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள ஒரு கோவில். தஞ்சாவூர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும். இந்த திருப்பந்துருத்தி இப்போ வந்து திருப்பந்துருத்தின்னு அழைக்கப்படுது. அங்கே வந்து புஷ்பவனேஸ்வரர் கோயில்னு ஒரு சிவன் ஆலயம் இருக்கு. அங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து இறைவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது மூலிமா இந்த தோஷத்தை நீங்கள் தீர்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே காசிப தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கு. இந்த காசிப தீர்த்தம் கங்கைக்கு இணையான ஒரு தீர்த்தம். கங்கை தான் இணையான, என்ன கங்கை தான், அது ஒரு கிணத்துல இருக்கு. காசிப தீர்த்தம்ன்றது ஒரு கிணத்துல இருக்கு. அந்த காசிப தீர்த்தம் அவ்வளவு கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். நீங்கள் அந்த தண்ணி அவ்வளவு தேவாமிரதமாகவும் இருக்கும். அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து உட்கொள்ளணும், அதாவது குடிக்கணும். தண்ணியில் கலந்து, ஏன்னா அது கங்கா தீர்த்தன்றதுனால தண்ணியில் கலந்து குளிக்கணும், வீட்டில் தெளிக்கணும். இதுதான் பரிகாரம். அமாவாசை தினங்களில் நம்ம வீட்டு விக்கிரகங்களை அதில் வந்து நீராஞ்சனம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். அது விசேஷமானது. ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்கள் கும்பிடும்போது பித்ரு தோஷத்தோடைய அளவு குறையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அப்பா உள்ளவங்க தர்ப்பணம் கொடுக்க முடியாதுன்ற ஒரு நிலை வரும்போது திருப்பந்துருத்திக்கு போகிறது சிறப்பு. அது தவிர்த்து இங்கே வந்து சமஷ்ண சிராத்த பெருமாள்னு நென்மேலியில் ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. அங்கே இருக்கிற பெருமாள் கோவில்லையும் தர்ப்பணம் கொடுக்கறது மிகுந்த சிறப்பாக இருக்குது. ஏன்னா அங்கே நீங்கள் கொடுக்குற தர்ப்பணத்தை இறைவனே வாங்கி, அதாவது பெருமாளே வாங்கி அந்த ஆத்மாக்களுக்கு வழங்குறார் அப்படின்றது ஐதீகமாக இருக்குது. பார்வையற்றவர்களுக்கு பண்ணுற உதவிகள், இல்லை அவங்களுக்கு வழங்குற உணவு, அவங்களுடைய சிரமங்களை குறைக்கிறதுக்கு இப்போ குருடர் பள்ளிகளுக்கு வந்து புத்தகங்கள் வழங்குறது, அல்லது அவங்களுக்கான தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கறது, ஒரு வாக்கிங் ஸ்டிக் கொடுக்கறது, இதெல்லாம் கூட தோஷ நிவர்த்தியை உண்டு பண்ணும். இந்த பித்ரு தோஷத்துக்கு ரொம்ப சிறப்பான இடங்கள்ல இன்னும் 2 இடமும் இருக்கு. காசி, அதுக்கப்புறம் கயா. காசியில் முக்கூடலில் போய் கொடுக்கறதும், கயாவில் விஷ்ணு பாதம் இருக்கு. விஷ்ணு பாதத்தில் பிண்டத்தை கொடுத்து அங்கே வந்து தோஷம் கழிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுது. ஸோ அந்த இடங்களுக்கு போக முடியாதவங்க பூம்புகார் கடற்கரைக்கு போகலாம், அல்லது வந்து நென்மேலி போகலாம். சென்னைக்கு அருகில் உள்ள நென்மேலிக்கு போகலாம். திருப்பந்துருத்திக்கு, கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள திருப்பந்துருத்திக்கும் போகலாம். இதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஸ்தலங்கள். ஸோ பித்ரு தோஷம் உள்ளவங்க அங்கே சென்று பித்ரு தோஷத்தை போக்கிட்டு வாழ்க்கையில் வளத்தை காண முடியும். எல்லா தோஷம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.